அல்ஹம்துலில்லா. நாம் ஹிஜ்ரியினுடைய 1446வது ஆண்டு ரபியுல் அவ்வல் அப்படிங்கிற ஒரு அழகான மாதத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லா. இந்த மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபி 571வது ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கா நகரில் பிறந்தாங்க. இந்த நாள் உலக வரலாற்றிலேயே மக்களுக்கு மிக பரக்கத் பொருந்திய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா, அவங்களுடைய தாயுடைய பெயர் ஆமினா. நபி அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தாயார் ஆமினா இந்த சந்தோஷமான விஷயத்த அப்துல் முத்தலிஃப், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க தாத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கிட்டு காபத்துல்லாக்கு போகிறாங்க. காபத்துல்லாக்கு போய் அல்லாஹ் கிட்ட தொழுது துஆ செஞ்சு முஹம்மது அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹம்மது அப்படிங்கிற பெயர் வைக்கும்போது இதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்த பெயர் வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அரபியர்களுடைய வழக்கப்படி 7வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கத்னா செய்கிறாங்க. ஆமினா அம்மையாருக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாலூட்டிய முதல் பெண் யாருன்னா அபுலஹபுடைய அடிமை பெண்ணான ஸ்வைபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான்.